அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவை போற்றி, அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாம் கூறி, ஈமானிய இனிய நெஞ்சங்களே, இது புனித ரமலான் மாதம், இறையருள் இறங்கும் சகர் வேளை. இதன் ஒவ்வொரு மணித்துளியும் புண்ணியம் சேர்க்கும் கண்ணியம் நிறைந்தது. நம்மை படைத்து வாழ வைப்பவனாம் அல்லாஹ்வுக்காக உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பாதையில் நமது இபாதத்துகள் பல வடிவங்களில் அல்லாஹ்வின் சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஈமானுடைய நம்மிடம் இஹ்லாஸும் தக்வாவும் ஓர்மையும் உள்ள தூய்மையும் இருக்கும் போது இறைவனால் அது தடையில்லாமல் அங்கீகரிக்கப்படுகிறது. அடியார்களின் அமல்களில் எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் நற்கூலி வழங்காமல் வீணாக்குவதில்லை என்று இறைமறை குர்ஆன் இனிதாக எம்புகிறது. மற்ற மாதங்கள் நாட்களில் குர்ஆனோடு பெருமளவு ஈடுபாடு ஓதும் உறவு காட்டாத முஸ்லிம் சகோதர சகோதரிகள் கூட இந்த ரமலான் மாத இரவு பகல்களில் அதிக ஈடுபாடுள்ளவர்களாக இருப்பர் என்பது நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு வீடுகளிலும் கடை தொழிற்கூடங்களிலும் இது காணப்படும் ஒளிமயமான காட்சிகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். திருக்குர்ஆனை ஓதுவதால் மட்டும் அதன் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இறைவனால் பதியப்படுகின்றன என்று பகிர்ந்தார்கள் பெருமானார். சராசரியாக மண்ணுலகில் வாழும் மாந்தருக்கு நன்மையின் பலன் பலம் அந்த புண்ணியத்தின் மதிப்பு புரியாது. மறுமையில் தெரியும் இதன் மகிமை. ஒரு கழுகளவு நற்செயலும் ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அந்த மீசான் நீதி துலாக்குவலின் நன்மை எடையை கூட்டி சுவனம் சேர்த்துவிடும். எந்த ஒரு சிறிய நற்செயலையும் சாதாரணமாக கருதிவிடாதே. பரிவுடன் புன்னகைப்பதும் ஒரு புண்ணியமாகும். பாதையில் கிடக்கும் இடர் செய்யும் பொருட்களை அகற்றி போவதும் தர்மமே. முகவரி அறியாது அதை கேட்பவருக்கு முகவரி காட்டுவதும் ஒரு தர்மமே. நல்லறம் ஒவ்வொன்றும் தர்மமே என்றார்கள் பொன்மன செம்மல் அண்ணல் நபிகளார். திருக்குர்ஆனை ஓதி வரும் நாம் அதன் அருமையை, ஆற்றல் நிறை மகிமையை வாழும் அற்புதமாய் குன்றா சிறப்புடன் வெளிரும் அதன் வரலாற்று உண்மை அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தாலும் தெளிவற்றிருக்க வேண்டும். வாருங்கள், அதன் வழமார் கருத்து குவியலையும் அது நவிலும் நற்செய்தியையும் வியத்தகு முன்னறிவிப்புகளையும் ஒப்பில்லா உயர் மறைக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அறிவோம், தெரிவோம். இறை மறையின் அறிவையும் அம்மாமறையின் அகமியத்தையும் ஆழமாக அறிந்திட ரமலான் மாதத்தை காட்டிலும் சிறந்த மாதம் எந்த மாதம் இருக்க முடியும்? கருத்தூன்றி கவனமாக கேளுங்கள். இனிய நெஞ்சங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, சத்திய தேடல் வேட்கை நிறை பகுத்தறிவு சிந்தனையாளர்களே, மனிதர்களாகிய நம்மை நமது தாயின் கருவறைக்குள் கருக்கொள்ள செய்து உரு கொடுத்து உயிர் கொடுத்து பிறக்க செய்து வாழ வைத்து பாதுகாப்பவன் வல்ல இறைவன் என்பதுதான் சத்திய உண்மை. இவ்வாறாக உலகை இயக்குவது அவனே என்பதில் பெரும்பாலோருக்கு வேறு கருத்து இருக்காது. ஆனால் எல்லாமே இயற்கை என கூறி அந்த ஏக நாயினால் படைக்கப்பட்ட இயற்கைகளை நம்பி அவற்றை படைத்தவனை மறுத்து மறந்து கொண்டிருக்கும் மிக குறைந்த ஒரு சிலரை தவிர மனிதர்கள் எவரும் அந்த பரம்பொருளை மறுக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதே சத்திய உண்மையாகும். அவனே நம்மை வாழ வைக்கின்றான், பாதுகாக்கின்றான், மரணிக்க செய்கின்றான். அவனே அனைத்து உயிர்களையும் இப்பிரபஞ்ச பேரண்டத்தையும் படைத்தவன். நம்மை கவனிக்கின்றான், கண்காணிக்கின்றான். அவன் நமது எண்ணம், பேச்சு, செயல், சிந்தனை அனைத்தையும் அறிபவன்.
அனைத்து ஆற்றலும் வல்லமையும் மிக்கவன். அவனால் முடியாததென்று எதுவுமே இல்லை. இறை தன்மையில் எவரும் எதுவும் அவனுக்கு சமமாக, நிகராக, இணையாக, கூட்டாக இல்லை, இருக்கவும் முடியாது. அவன் தன்னில் தானாக தனித்திருக்கும் தனியோனும், எவரது தேவையும் இல்லாதவன். உண்ணல், பருகல், பாலியல் உறவு கொள்ளல், இன்ப சுகம் அனுபவித்தல் போன்ற மனித இயல்புகளை விட்டு முற்றிலும் நீங்கிய பரிசுத்தமான தூயவன். அந்த எல்லையில்லா கருணையாளன் மனித இனத்திற்கு செய்துள்ள மிக பெரும் பேரருள், பேருபகாரம், வேதங்களை அருளியனும் தூதர்களை அனுப்பியிருந்தார். என்னதான் மனிதன் பகுத்தறிவை பெற்றிருந்தாலும் அவன் சரியான தூய இறைநெறியில் செல்வதற்கு வேதத்தின் வழிகாட்டலும் தூதரின் தெளிந்த விளக்க போதனை நல்லுரையும் அது அவசியமாகும். ஆரம்ப மனிதர் ஆதமில் தொடங்கிய தூதுத்துவம், நுபுவத், ரிசாலத் அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறைவுபடுத்தப்பட்டது. சுஹஃப் ஆகமங்களில் தொடங்கி தௌராத், ஜபூர், இன்ஜீல் என தொடர்ந்து அல் குர்ஆன் என்பதோடு வேதத்தொடர் முற்று பெற்றது. ஆக இறை வேதங்களின் நிறைவாக அல் குர்ஆனும், இறை தூதர்களில் இறுதியானவராக அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திகழ்கின்றார்கள். இறைவன் அருடைய வேதங்கள் அனைத்தின் மொத்த கருத்துகள் நீ உலகம் உள்ளளவும் வாழும் மனிதர்கள் சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தெளிவான தீர்வுகள், வழிகாட்டலை கொண்டதாக, அல்லாஹுவின் கலாமாக, பேச்சாக, கட்டளையாக இறைமறை அல் குர்ஆன் ஒளிர்கிறது. வாழும் வரலாறாக, அகிலம் உள்ளளவும் அழிய அற்புதமாக அந்த அருள்மறை மிளிர்கிறது. முந்தைய வேதங்களுக்கெல்லாம் இல்லாத தனித்தகுதி இறை வேதமே என்பதற்கான அடிப்படை ஆதாரம் வலுவான சான்றுகளை கொண்டு வாழும் அற்புதமாக, வளமார் வரலாறாக, சத்திய உண்மையின் பெருமுழக்கமாக, மனித குலத்திற்கு எல்லா காலத்திற்குமான இறைவனது வழிகாட்டலாக, பிரகடனமாக, கட்டளைகளாக தித்திக்கும் இத்திருமறை அல் குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரப்பனா யஸ்ஸிர் லனா வலா துஅஸ்ஸிர் லனா برحمتك يا أرحم الراحمين اللهم أحينا على الكتاب والسنة وتوفنا على الإيمان والتوبة نويت صوم الآن عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய நோன்பை அல்லாஹ்வுக்காக நோற்பதற்கு நான் நியத்து செய்கிறேன். இறைவனுக்காக இன்று நான் நோக்கின்றேன். ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.